Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Linear inequalities exercise 6.3 வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து solution of the given system in two variables and two equations or three equations பார்த்துருந்தோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து டென்த் சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 11th சம் கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளேனில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறப்ப அது வந்து ஒன்று ரைட் சைடுக்கு வந்து ரைட் ஆஃப் லைன், லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் ஆஃப் லைன் அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து நான் வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சுன்னா அப்பர் ஹாஃப் லைன், லோயர் ஹாஃப் லைன் அப்படின்னு பிரிச்சிருப்போம். அப்பர் ஹாஃப் லைன், லோயர் ஹாஃப் லைன். நான் வெர்டிக்கல் லைனாக இருந்தால் அப்பர் ஹாஃப் லைன், லோயர் ஹாஃப் லைனாக பிரிச்சிருப்போம். வெர்டிக்கல் லைனாக இருந்தால் ரைட் ஹாஃப் லைன், லெஃப்ட் ஹாஃப் லைன் அப்படின்னு பிரிச்சிருப்போம். நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போ இதில் நெக்ஸ்ட் வர சம்ஸ் எல்லாமே வந்து இன்இக்வாலிட்டிஸ் வந்து 3 or 4 இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, 5 இன்இக்வாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. 3 or 4 or 5 இன்இக்வாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 11th சம்மில் வந்து 3 இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 3 இன்இக்வாலிட்டிஸ்க்கும் ஒவ்வொன்றுக்கு செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ட்ரா பண்ணணும். ஈக்குவேஷன் ட்ரா பண்ண பிறகு ஒவ்வொன்றுக்கு செப்பரேட்டாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் காமன் ரீஜன் இருக்கோ அதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டாக சொல்யூஷன் ஃபைன் பண்ண பிறகு டோட்டலாக காமன் ரீஜன், இந்த 3 இன்இக்வாலிட்டிஸ்க்கு காமனாக ஒரு சேடட் ரீஜன் இருக்கும். அந்த ரீஜன் தான் வந்து என்னன்னா கிவன் இன்இக்வாலிட்டிக்கு சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு ஆயிரும். ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்த இன்இக்வாலிட்டியை இன்இக்வாலிட்டி 1, 2, 3 அப்படின்னு எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் 11th சம் வந்து 2x + y greater than or equal to 4, x + y less than or equal to 3, 2x - 3y less than or equal to 6. இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x + y greater than or equal to 4, x + y less than or equal to 3, 2x - 3y less than or equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கிவன் இன்இக்வாலிட்டிஸ் ஆர் 2x + y greater than or equal to 4 வந்து ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி, x + y less than or equal to 3 வந்து செகண்ட் இன்இக்வாலிட்டி, 2x - 3y less than or equal to 6 வந்து தேர்ட் இன்இக்வாலிட்டி. 2x - 3y less than or equal to 6 வந்து தேர்ட் இன்இக்வாலிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு ஈக்குவேஷனும் லைன் ட்ரா பண்ண போகிறோம். த கிராஃப் ஆஃப் தி லைன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறப்ப ஈக்குவல் போட்டு எழுதுகிறோம். 2x + y = 4, அடுத்து x + y = 3 அண்ட் 2x - 3y = 6 ட்ரான் இன் தி ஃபிகர் ஃப்ளோ அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு 2x + y = 4ங்கிற லைனுக்கு வந்து ட்ரா பண்ணோம். 2x + y = 4ங்கிற லைன் ட்ரா பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு x = 0, y = 0ன்னு அப்ளை பண்ணுறோம். given ஸோ ஈக்குவேஷனில் x = 0, y = 0ன்னு அப்ளை பண்ணுறோம். x = 0 அப்ளை பண்ணுறப்ப y = 4 அப்படின்னு ஆயிடும். x = 0 அப்ளை பண்ணுறப்ப y = 4. நெக்ஸ்ட் y = 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப 2x = 4 அப்படின்னா x = 2 அப்படின்னு ஆயிடும். y = 0 அப்ளை பண்ணுறப்ப 2x = 4 அப்படின்னா x = 2 அப்படின்னு ஆயிடும். நான் பாயிண்ட்ஸ் வந்து 0, 4, 2, 0. 0, 4 வந்து இந்த y ஆக்ஸில் லை ஆன் தி y ஆக்சிஸ் அப்படின்னு ஆயிரும். 2, 0 வந்து லை ஆன் தி x ஆக்ஸ் அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 2, 0, 0, 4 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து 2x + y = 4 அப்படின்னு ஆயிரும். 2x + y = 4 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சொல்யூஷன், இந்த லைனுக்கு வந்து சொல்யூஷன். இது வந்து நான் வெர்டிக்கல் லைனு.
நான் வெர்டிக்கல் லைன் அப்படின்னா அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வெர்டிக்கல் லைனு அப்படின்னா அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் அப்படின்னு ஆயிடும். இப்போ அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் அப்படின்னா இதில் எனி ஒரு கிவன் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை கிவன் இன்இக்வாலிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரீஜன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு ஆயிரும். இல்லை அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ரீஜன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு ஆயிரும். நம்ம ஜென்ரலாக எடுக்கிறப்ப 0,0 பாயிண்ட் தான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஏன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ சிம்பிளி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா 0,0 பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்புறம் அதில் 0,0 பாயிண்ட் எடுக்கிறோம். இது வந்து பிலோ லோயர் ஹாஃப் லைனில் இருக்குது. 0, x + y 2x + y = 4ங்கிற லைனுக்கு வந்து 0,0 வந்து லோயர் ஹாஃப் லைனில் இருக்குது. இந்த பாயிண்ட் எடுத்து கிவன் இன்இக்வாலிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 0,0 பாயிண்ட் எடுத்து இந்த ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி 2x + y ≥ 4 இருக்குது. x = 0 y = 0 அப்ளை பண்ணுறப்ப 0 + 0 0 ஆயிரும். 0 ≥ 4 அப்படின்னு ஆயிரும். 0 ≥ 4 வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஆயிரும். 0 ≥ 4 வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஆயிரும். அப்படி ஃபால்ஸ் வர்றதுனால இந்த கிவன் இன்இக்வாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் ரீஜன் இருக்காது. அதாவது லோயர் ஹாஃப் லைன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்காது. அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் வந்து அப்பர் ஹாஃப் லைன் தான் இருக்கும். இந்த 2x + y = 4ங்கிற லைனுக்கு அப்பர் ≥ 4க்கு சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லைன் இன்க்ளூடிங் தி லைன் அண்டு அப்பர் ஹாஃப் லைன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்கும். 2x + y = 4 இந்த லைனுக்கு அப்பர் ஹாஃப் லைன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனு x + y <= 3ன்னு கொடுத்துருக்காங்க. x + y <= 3. அப்புறம் ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ண போகிறோம். லைன் ட்ரா பண்ணுறதுக்கு x = 0 y = 0ன்னு அப்ளை பண்ணுறோம். நான் x = 0ன்னு அப்ளை பண்ணால் y = 3 போட்டு y = 0 அப்படின்னா x = 3 அப்படின்னு ஆயிரும். x = 0 அப்படின்னா y = 3 y = 0 அப்படின்னா x = 3 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா பாயிண்ட் வந்து 0,3 and 3,0 அப்படின்னு ஆயிரும். 0,3 1 பாயிண்ட், another point is 3,0 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா இதில் 3,0 1 பாயிண்ட், another point வந்து 0,3 அப்படின்னு ஆயிரும். 2 points are given. Therefore the straight line is ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கு. அப்படின்னா x + y = 3ங்கிற லைன். திஸ் லைன் வந்து x + y = 3. இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸு இது 0,3 3,0. இப்போ இந்த கிவன் லைன் இதுவும் நான் வெர்டிக்கல் லைனு. நான் வெர்டிக்கல் லைன் அப்படின்னா அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் அப்படின்ட்டு இருக்கும். நான் வெர்டிக்கல் லைனு அப்படின்னா அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் அப்படின்ட்டு இருக்கும். அப்படின்னா இதிலே எனக்கு கிவன் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு எடுத்து அது பாயிண்ட் அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் பாயிண்ட் எடுத்து இந்த கிவன் இன்இக்வாலிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப இந்த கிவன் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரீஜன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன், இல்லை அப்படின்னா கிடையாதுன்னு சொல்லிடும். அப்புறம் இதில் அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் 2 பிளேன்ஸ் இருக்குது. இதில் லோயர் ஹாஃப் லைன் தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா அதில் வந்து லோயர் ஹாஃப் லைன் தான் 0,0 பாயிண்ட் இருக்குது. இந்த லோயர் ஹாஃப் லைனில் வந்து நம்ம 0,0 பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். நான் 0,0 பாயிண்ட் எடுத்து கிவன் இன்இக்வாலிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா 0 + 0 <= 3. 0 + 0 <= 3. அப்படின்னா 0 <= 3 அப்படின்னு ஆயிரும். 0 <= 3ங்கிறது which is true அப்படின்னு ஆயிரும். 0 <= 3 வந்து which is true அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா ட்ரூ அப்படின்னா இந்த லோயர் ஹாஃப் லைனில் வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். அப்படின்னா ட்ரூங்கிறப்ப லோயர் ஹாஃப் லைனில் வந்து ட்ரூ அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் வந்து கரஸ்பாண்டிங் ரீஜனாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ரீஜன் சொல்யூஷன் ஆஃப் லோயர் ஹாஃப் லைன் தான் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு இருக்கும். அப்புறம் அந்த x + y = 3ங்கிற லைனுக்கு ப்ளோ தி லைன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு இருக்கும். x + y = 3ங்கிற லைனுக்கு ப்ளோ தி லைன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு இருக்கும். அதில் இன்இக்வாலிட்டி 2ல் அந்த 2ல் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து ப்ளோ தி ரீஜன் ஆஃப் தி சொல்யூஷன், ப்ளோ தி லைன் வந்து ரீஜன் ஆஃப் தி சொல்யூஷனாக இருக்கும். x + y = 3 லைனுக்கு ப்ளோ தி லைன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் 2x - 3y = 6. 2x - 3y = 6ங்கிற லைனு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் லைன் ட்ரா பண்ணுறோம். லைன் ட்ரா பண்ணுறதுக்கு x = 0 y = 0ன்னு அப்ளை பண்ணுறோம். x = 0 அப்ளை பண்ணுறப்ப -3y = 6. அப்படின்னா y = -2 அப்படின்னு ஆயிரும். 6/3 வந்து -2 அப்படின்னு ஆயிரும். அடுத்து y = 0 அப்ளை பண்ணுறப்ப 2x = 6. அப்படின்னா x = 3 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 1 பாயிண்ட் வந்து 0,-2, another பாயிண்ட் வந்து 3,0 அப்படின்னு ஆயிரும். 0,-2 1 பாயிண்ட், another பாயிண்ட் வந்து 3,0 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ட்ரா பண்ணுறோம். அப்புறம் இதில் லைன் ட்ரா பண்ணோன்னா 0,-2 வந்து y ஆக்சிஸில்
இந்த இடத்துல கிடைக்கும் 0, y ஆக்சிஸ் லை அந்த y ஆக்சிஸ் y டேஷில் கிடைக்கும். இதில் 0, -2 வந்து இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 3, 0 பாயிண்ட் வந்து லைஸ் ஆன் தி x ஆக்சிஸ். நம்ம இந்த பாயிண்ட் 3, 0 வந்து இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது 0, -2, 3, 0 இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கு. இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கு. இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இதுவும் வந்து நான் வெர்டிக்கல் லைன். கிவன் லைன் வந்து நான் வெர்டிக்கல் லைனு. அப்படின்னா இதுலேயும் அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் அப்படி தான் இருக்கும். நான் வெர்டிக்கல் லைனு. அப்படின்னா இதுவும் அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் தான் கிடைக்கும். அப்படின்னா அப்பர் ஹாஃப் லைன் இல்லை லோயர் ஹாஃப் லைன் எனி ஒரு கிவன் பாயிண்ட் எடுத்து அது கிவன் இன்இக்வலில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்பர் ஹாஃப் லைனில் தான் 0, 0 பாயிண்ட் இருக்குது. அதனால் அப்பர் ஹாஃப் லைனில் இருக்க 0, பாயிண்ட் எடுத்து கிவன் இன்இக்வலில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதை எடுத்து அப்ளை பண்ணனா 0, 0 பாயிண்ட் எடுத்து அப்பர் ஹாஃப் லைனில் சப்ஸ்டிட் பண்ணனா x = 0, y = 0 அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா 0 < 6 அப்படின்னா 0 < 6 வந்து which is true அப்படின்னா 0 < 6 வந்து which is true அப்படின்னா அப்படின்னா which is true அப்படின்னா நமக்கு இந்த 2x - 3y = 6ங்கிற லைனுக்கு எபோதி லைன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியனாக இருக்கும். 2x - 3y = 6ங்கிற லைனுக்கு எபோதி லைன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இந்த 2x - 3y என்னன்னா இந்த லைன் இந்த ரீஜியன் எல்லாமே அப்படி இருக்கும். அப்படின்னா இந்த 2x - 3y < 6க்கு வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னா 2x - 3y < 6க்கு சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் வந்து இந்த எபோதி லைன் ஆஃப் தி 2x - 3x = 6 அப்படின்னு அப்போ இந்த ரீஜியன் ஃபுல்லாக சொல்யூஷன் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 பிளேஸஸ்க்கு காமன் ஷேடட் ரீஜியன் பார்க்கணும். இந்த மூணுமே வந்து காமன் ரீஜியன் பார்க்கணும். காமன் ரீஜியன் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த லைன் வந்து x + y = 3ங்கிறது பிலோ தி லைன் போட்டிருக்கோம். அடுத்து வந்து 2x + y = 4க்கு வந்து எபோதி லைன் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்து 2x - 3y = 6 வந்து அதுவும் எபோதி லைன் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் மூணுமே காமனாக வர்றது வந்து இந்த பிளேஸ் மட்டும் வரும். மூணுமே வந்து காமனாக கிடைக்கிற பாயிண்ட் வந்து இந்த ஷேர் பண்ண ரீஜியன் மட்டும் கிடைக்கும். அப்படின்னா இதுதான் வந்து கிவன் இன்இக்வாலிட்டிக்கு வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னா கிவன் இன்இக்வாலிட்டிக்கு சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி 1 ரெப்ரசன்ட்ஸ் த ரீஜியன் above the line 2x + y = 4 including the line 2x + y = 4 அப்படின்னா including the line means less than or equal to or greater கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கிவன் லைனில் இருக்க பாயிண்ட்ஸும் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியனாக இருக்கும். ஈக்குவல் இருக்கனால கிவன் லைனில் இருக்க பாயிண்ட் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் 0 > 4 which is false line. அதாவது 0 இதில் 0 அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்ப இதில் வந்து 0 > 4 வரும். அதனால் which is falseன்னு வரும். அதனால் ஃபால்ஸ் வரனால எபோதி லைன் வந்து நமக்கு சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் எடுத்துருப்போம். இந்த 2x + y = 4ங்கிற லைனுக்கு நம்ம பிலோவில் தான் பாயிண்ட்ஸ் எடுத்தோம். அது ஃபால்ஸுனால எபோதி பாயிண்ட் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் எடுத்தோம். அடுத்து இன்இக்வாலிட்டி 2 ரெப்ரசன்ட் த ரீஜியன் பிலோ தி லைன் x + y = 3 including தி லைன் x + y = 3 அப்படின்னா இன்இக்வாலிட்டி 2லையும் என்ன இருக்குன்னா பிலோ தி லைன் வந்து x + y = 3ங்கிற வந்து சொல்யூஷனாக இருக்கும். இன்க்ளூடிங் தி லைன் இந்த லைனும் வந்து என்ன இருக்கும் இன்க்ளூட் ஆகி சொல்யூஷனில் அந்த லைனும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 0 < 3 which is true அப்படின்னா x = 0 y = 0 அப்ளை பண்ணுறப்ப 0 < 2 வருது. அப்படின்னா which is true வருது. அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தான் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியனாக இருக்கும். நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பிலோ தி லைன் தான் வந்து கரஸ்பாண்டிங் லைனாக எடுத்துருக்கோம். அப்புறம் அது வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் ஆயிரும். அடுத்து இன்இக்வாலிட்டி 3 ரெப்ரசன்ட் த ரீஜியன் above the line 2x - 3y = 6 including line 2x - 3y = 6 அப்படின்னா இதில் இன்க்ளூடிங் லைன் மீன்ஸ் <= அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுவும் சேர்த்து லெஸ் தான் எடுத்துருக்கோம். அப்படின்னா 0 <= 6 which is true அப்படின்னா hence the solution of the given system of linear inequalities is represented by the common shaded region including the points on the respective as follows. Including means எல்லாமே சேர்ந்தது தான் காமன் ஷேடட் ரீஜியன் அண்ட் இன்க்ளூடிங் தி பாயிண்ட்ஸ். அந்த இன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் மீன் அந்த லைனில் இருக்க பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th சம் x - 2y <= 3 x - 2y <= 3 3x + 4y > 12 x <= 0 y <= 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. x - 2y <= 3 3x + 4y > 12 x <= 0 y <= 1 அப்படின்னு ஆயிரும். இதில் 4 இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி வந்து x - 2y <= 3 செகண்ட் இன்இக்வாலிட்டி 3x + 4y > 12 தேர்ட் வந்து x <= 0
fourth one வந்து y greater than equal to 1 x greater than equal to 0 அப்படின்னா must be வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி y axis x greater than y axis தான் வந்து x greater than equal to 0 x equal to 0 லைன் ட்ரா பண்ணுறப்ப அது வந்து y axis தான் கிடைக்கும் அப்புறம் greater than equal to 0 இருக்கனால அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி y axis அப்படின்னு ஆயிரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி y axis அப்படின்னு ஆயிரும் அது அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம் அடுத்து y greater than equal to 1 அப்படின்னா இது வந்து பேரலாக இருக்கும் y greater than equal to வந்து x axisக்கு பேரலாக இருக்கும் y equal to 1 ட்ரா பண்ணால் x axisக்கு வந்து பேரலாக இருக்கும் அந்த லைன் ட்ரா பண்ணி அதில் வந்து ஆன்சர் தான் போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 4 இன்இக்வாலிட்டிஸ்க்கு வந்து ஈக்குவேஷன் 1 2 3 போட்டுக்குவோம் நெக்ஸ்ட் வந்து the graph of the lines x minus 2y equal to 3 3x plus 4y equal to 12 x equal to 0 and y equal to 1 are drawn in the figure அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனுக்கும் செப்பரேட்டாக ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணணும் அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கிவன் ஒவ்வொன்று செப்பரேட்டாக வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x plus 4y equal to 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க 3x plus 4y equal to 12 அப்புறம் இந்த லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா x equal to 0 சரி x minus 2y equal to 3ங்கிற லைனு x minus 2y equal to 3ங்கிற லைனுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு 0ன்னு அப்ளை பண்ணுறோம் அப்புறம் minus 2y equal to 3 அப்புறம் y equal to minus 3/2 அப்படின்னு ஆயிரும் minus 2y equal to 3 அப்புறம் y equal to minus 3/2 minus 3/2 minus 1.5 something வரும் minus 1.5 அப்படின்னு ஆயிரும் நெக்ஸ்ட் y equal to 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப x equal to 3 அப்படின்னு ஆயிரும் y equal to 0 அப்ளை பண்ணுறப்ப x equal to 3 அப்படின்னு ஆயிரும் அப்புறம் பாயிண்ட்ஸ் வந்து 0, minus 3/2 ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து 3, 0 ஒன்று 0, minus 3/2 அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 3, 0 அப்படின்னு ஒன் பாயிண்ட் இருக்குது 2 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு அந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 0, minus 3/2 0, minus 3/2 minus 0, minus 1.5 அப்புறம் 0, minus 1 வந்து y ஆக்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் 0, minus 1.5 நெக்ஸ்ட் வந்து 3, 0 அப்புறம் x ஆக்ஸில் 3, 0 அப்படின்னா இந்த பாயிண்ட் x ஆக்ஸில் இருக்கும் இது 3, 0 அப்புறம் இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இது x minus 2y equal to 3 அப்படின்னு ஆயிரும் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சொல்யூஷன் இந்த லைனுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இது வந்து நான் வெர்டிக்கல் லைன் அப்படின்னா above the line below the line அப்படின்னு இருக்கும் above the half of அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லை above the line or below the line எடுத்துக்கிறோம் நம்ம ஜென்ரலாக எடுக்கிறப்ப 0, 0 பாயிண்ட் தான் எடுப்போம் அந்த 0, 0 பாயிண்ட் வந்து அப்பர் ஹாஃப் லைனில் தான் இருக்குது 0, 0 பாயிண்ட் வந்து அப்பர் ஹாஃப் லைனில் தான் இருக்குது அப்புறம் அப்பர் ஹாஃப் லைனில் அந்த 0, 0 பாயிண்ட் எடுத்து கிவன் இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரீஜியன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைடு வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னா இதில் x equal to இந்த கிவன் இன்இக்வாலிட்டி வந்து x minus 2y less than or equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா x equal to 0 y equal to 0 அப்ளை பண்ணுறப்ப 0 less than or equal to 3 அப்படின்னு ஆயிரும் 0 less than or equal to 3 அப்படின்னா அது which is true அப்படின்னு ஆயிரும் 0 less than or equal to 2 அப்படின்னா which is true அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா இது ட்ரூ அப்படின்னா அப்பர் ஹாஃப் லைன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜியன் அப்படின்னு ஆயிரும் அப்பர் ஹாஃப் லைன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னா x minus 2y equal to 3 இந்த லைனுக்கு அப்பர் ஹாஃப் லைன் இது எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி அடுத்து ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 எடுக்கணும் ஈக்குவேஷன் 2 வந்து என்ன இருக்குன்னா 3x plus 4y அடுத்து ஈக்குவேஷன் 2 வந்து 3x plus 4y equal to 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க 3x plus 4y equal to 12 அப்புறம் அதில் x equal to 0 அப்ளை பண்ணுறப்ப 4y equal to 12 அப்படின்னு ஆயிரும் அப்புறம் y equal to 3 அப்படின்னு ஆயிரும் 4y equal to 12 அப்புறம் y equal to 3 அப்படின்னு ஆயிரும் நெக்ஸ்ட் y equal to 0 அப்ளை பண்ணுறப்ப 3x equal to 12 அப்புறம் x equal to 4 அப்படின்னு ஆயிரும் அப்புறம் பாயிண்ட்ஸ் வந்து 0, 3 1 அனதர் பாயிண்ட் வந்து 4, 0 0, 3 அடுத்து 4, 0 அப்படின்னு ஆயிரும் 0, 3 அப்படின்னா y ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்ஸ் y ஆக்ஸ் மேலே இந்த லைன் இந்த பாயிண்ட்ஸு அடுத்து 4, 0 வந்து இந்த பாயிண்ட்ஸ் 4, 0 வந்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா 0, 3 வந்து 4, 0 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு லைன் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த லைனுக்கு இதுவும் நான் வெர்டிக்கல் லைனில் அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் செக் பண்ணணும் அப்பர் ஹாஃப் லைன் லோயர் ஹாஃப் லைன் வந்து அப்பர் ஹாஃப் லோயர் ஹாஃப் லைன் தான் இருக்கும் இப்போ இதில் வந்து கிவன் பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி அதில் வந்து சொல்யூஷன் செக் பண்ண போகிறோம் 0, 0 பாயிண்ட் வந்து லோயர் ஹாஃப் லைனில் தான் இருக்குது 0, 0 பாயிண்ட் வந்து லோயர் ஹாஃப் லைனில் இருக்குது அதை எடுத்து கிவன் இன்இக்வாலிட்டியில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம் 0, 0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோன்னா
3x + 4y greater than or equal to 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் 0 அப்ளை பண்ணுறப்ப 0 greater than or equal to 12 அப்படின்னு ஆயிடும். 0 greater than or equal to 12 வந்து which is false அப்படின்னு ஆயிடும். 0 greater than or equal to 12 வந்து which is false அப்படின்னு ஆயிடும். அப்புறம் அது false அப்படின்னா லோயர் ஹாஃப் பிளேன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்காது. லோயர் ஹாஃப் பிளேன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்காது. அப்புறம் அப்பர் ஹாஃப் பிளேன் தான் சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்கும். அப்புறம் அப்பர் ஹாஃப் பிளேன் தான் சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனா இந்த லைனுக்கு மேலே அப்பர் ஹாஃப் இது எல்லாமே அப்பர் ஹாஃப் பிளேனு இது எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படி இருக்கும். இதான் வந்து 3x + 4y = 12 அப்படின்னு போட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து x greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. x greater than or equal to 0 அப்படின்னா y axis. x greater than or equal to 0 அப்படின்னா y axis. இந்த y axisக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம். ரைட் ஹேண்ட் சைடு y axis வெர்டிக்கல் லைன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து x greater than or equal to 0 இருக்கனால கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். இந்த y axisல இந்த பாயிண்ட்ஸில் இது எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்குது. x greater than or 0க்கு இது எல்லாமே சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்குன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து y greater than or equal to 1. y greater than or equal to 1னா y equal to 1. y equal to 1 அப்படின்னா horizontal to the x axis அப்படின்னு ஆயிடும். horizontal to the x axis அப்படின்னு ஆயிடும். x axis horizontal எடுத்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் y equal to 1 அப்படின்னு ஆயிடும். இப்போ இதில் வந்து அப்பர் ஹாஃப் பிளேன் லோயர் ஹாஃப் பிளேன் தான் செக் பண்ணும். இதில் அப்பர் ஹாஃப் பிளேன் லோயர் ஹாஃப் பிளேன் செக் பண்ணும். இதில் அப்பர் ஹாஃப் பிளேன் லோயர் ஹாஃப் பிளேன் செக் பண்ணுறப்ப இதில் வந்து அதே மாதிரி எனி பாயிண்ட்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி அதில் வந்து செக் பண்ணணும். இதில் இது வந்து அப்பர் ஹாஃப் பிளேனு இது வந்து லோயர் ஹாஃப் பிளேனு. இந்த 0,0 பாயிண்ட் வந்து லோயர் ஹாஃப் பிளேனில் தான் இருக்குது. 0,0 பாயிண்ட் வந்து லோயர் ஹாஃப் பிளேனில் தான் இருக்குது. அப்படின்னா லோயர் ஹாஃப் பிளேனில் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கிவன் இன்இக்வலில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா y equal to 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப 0 greater than or equal to 1 அப்படின்னு ஆயிடும். 0 greater than or equal to 1 0 greater than 1ங்கிறது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஆயிடும். 0 greater than or equal to 1 வந்து ஃபால்ஸு. அப்படின்னா ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பர் ஹாஃப் பிளேன் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்கும். 0,1 வந்து ஃபால்ஸாக இருக்குது. 0 greater than 1 வந்து ஃபால்ஸு. அதனால் அப்பர் ஹாஃப் பிளேன் தான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். அப்புறம் அந்த y equal to 1ங்கிற லைனுக்கு அப்பர் ஹாஃப் பிளேன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்கும். இது எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 4 லைன்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து காமன் ரீஜன் செக் பண்ணணும். காமன் ரீஜன் செக் பண்ணுறப்ப இந்த லைனுக்கு x - 2y = 3 லைனுக்கு அப்பர் ஹாஃப் பிளேன் தான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இதுக்கு இது மேலே இருக்கிறது எல்லாமே சொல்யூஷனு. அடுத்து வந்து இந்த லைனுக்கும் அப்பர் ஹாஃப் பிளேன் தான் சொல்யூஷன். அடுத்து y equal to 1க்கும் அப்பர் ஹாஃப் பிளேன் தான் சொல்யூஷனு. இதில் x equal to 0க்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி சொல்யூஷன். இதில் மேக்ஸிமம் இதற்கு வந்து இதான் வந்து அப்பர் ஹாஃப் பிளேனில் மேலே இருக்குது. அப்படின்னா இதுக்கு மேலே இருக்க எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னா இந்த மேலே இருக்க பாயிண்ட்ஸில் அதை ஷேர் பண்ண ரீஜன் எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன். எல்லாமே எல்லா லைன்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காமன் ரீஜனை மட்டும் ஷேர் பண்ணி அதில் வந்து காமிச்சிருக்கோம். The inequality 1 represent the region above the line x - 2y = 3 including the lines x - 2y = 3 because 0 less than or equal to 3 which is true அப்படினா ஆயிடும். Next the inequality 2 represents the region above the line 3x + 4y = 12 including the line 3x + 4y = 12 அப்படினா ஆயிடும். எல்லாமே less than or equal to greater than or equal to சிம்பிள் இருக்கனால எல்லா லைன்லயுமே வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3x + 4y = 12 including the line 3x + 4y = 12 x greater 0 greater than 12 which is false அப்படினா ஆயிடும். ஃபால்ஸ்னால அப்பர் ஹாஃப் பிளேன் வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் போட்டுருக்கும். அடுத்து இன்க்ளூடிங் inequality 3 வந்து region on the right hand side of the y axis right hand side இருக்கு greater than or equal to 0 இருக்கனால இதில் பாயிண்ட்ஸ் வந்து right hand side இருக்கு எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜனாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். x = 1 அப்ளை பண்ணால் இதை y axis x = 1 அப்ளை பண்ணுறப்ப இந்த கண்டிஷனாக ட்ரூ இருக்கும். அதனால் ரைட் ஹேண்ட் சைடு வந்து சொல்யூஷன் ஆஃப் தி ரீஜன் அப்படின்னு ஆயிடும். அடுத்து inequality 4 வந்து y = 1 அதில் ரீஜன் above the line y = 1 including the line y = 1 அப்படின்னு ஆயிடும். Hence the solution of the given system of linear inequalities is represented by the common shaded region including the points on the respective lines and y axis as follows அப்படினா இதுதான் given system. இதுதான் வந்து solution of the region. இது வந்து 4 inequalities கொடுத்துருக்காங்க, இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வரப்போ 5 inequalities கொடுத்துருப்பாங்க. 3 or 4 இல்லை 5 கொடுத்துருப்பாங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படியே பார்த்துக்கலாம். தேங்க்யூ.